ஒரு காலத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தான் ஒரு குட்டி அரசன். வயதில் சின்னவன், ஆனால் மனதில் மிகப் பெரியவன். அவன் புன்னகை பார்த்தாலே மக்களின் கவலை மறைந்து போய்விடும். யாருக்கு கஷ்டம் வந்தாலும் முதலில் ஓடி வருவது அந்த குட்டி அரசன்தான். அரண்மனைக்குப் பின்னால் ஒரு ரகசியமான காடு இருந்தது. அந்த காடு மந்திரம் நிறைந்தது. அங்கே வாழ்ந்தது ஒரு அதிசய குதிரை. அது சாதாரண குதிரை இல்லை, வானத்தில் பறக்கும் சக்தி கொண்ட மந்திரக் குதிரை. ஆனால் அந்த குதிரை நல்ல மனம் உள்ளவர்களுக்கே தன்னை காட்டும். ஒரு நாள் குட்டி அரசன் அந்த காட்டுக்குள் நடந்து சென்றான். பயமில்லை, அவசரமில்லை. இயற்கையை ரசித்தபடி அமைதியாக நடந்தான். அவனின் அந்த அமைதி, அந்த நல்ல மனம் மந்திர குதிரையின் இதயத்தைத் தொட்டது. அந்த நேரத்தில் ராஜ்யத்தில் ஒரு பெரிய சிக்கல். மழை இல்லை, தண்ணீர் இல்லை, மக்கள் எல்லோரும் கவலையில். குட்டி அரசன் தன் சுகத்தை மறந்து மக்களின் துயரை தன் துயராக உணர்ந்தான். அந்த நல்ல மனத்தை பார்த்த மந்திர குதிரை ஒரு முடிவெடுத்தது. அது அரசனை தன் முதுகில் ஏற்றியது. மேகங்களைத் தாண்டி வானத்துக்குள் பறந்தது. அங்கே தண்ணீர் திரும்ப வரும் வழி கிடைத்தது. மழை வந்தது. நதிகள் ஓடின. பசுமை மீண்டும் பிறந்தது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி. ராஜ்யம் மீண்டும் சிரிப்பு. ஆனால் குட்டி அரசன் பெருமை கொள்ளவில்லை. நான் என்ற வார்த்தை இல்லாமல் நாம் என்ற உணர்ச்சியோடு அவன் புன்னகைத்தான்.